ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆரி கிளாஸில் இன்றைக்கி நம்ம மிரர் ஒர்க் பார்க்குறோம். அதுக்கு நான் 2 மிரர் நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒன்று ரவுண்டு மிரரு, இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று எடுத்திருக்கேன். இதை சுற்றி நம்ம எப்படி சில்க் த்ரெட் வைக்கிறதுன்னு பற்றி பார்ப்போம் இந்த கிளாஸில். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிரர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, மிரர் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணுங்கிறதுக்காண்டி கம் நிறையா வச்சுருக்கேன். ஸோ நம்ம கம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 14 ml நீடில் எடுத்துருக்கோம். ஒரு க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். நம்ம சில்க் த்ரெட்னாலே நம்ம 14 ml நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னும் சில்க் த்ரெட் லோடிங் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மிரருக்கு நம்ம 6 சைடும் ஒரு டாட் வைக்கிறோம். பாருங்கள், ஆப்போசிட்டு இதுக்கு இடையில் இந்த மாதிரி 2 டாட் வைக்கிறேன். இப்போ அருங்கோணம் மாதிரி நம்ம மிரரை சுற்றி 6 டாட் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இதில் தான் நம்ம சில்க் த்ரெட்டை லோட் பண்ண போகிறோம். நம்ம சில்க் த்ரெட்டை டபுளாக வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இப்போ டாட் வச்சேன் இல்லையா, இந்த டாட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டாட்லேருந்து நான் சில்க் த்ரெட் எடுக்கிறோம். இந்த டாட்லேருந்து நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு இந்த மிரர் மேலே விழுகிற மாதிரி சில்க் த்ரெட்டை நம்ம கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த டாட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மிரர் மேலே விழுகாட்டாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டு போக போக நமக்கு மிரர் மேலே விழுகலாம். இந்த 6 டாட்டுக்குமே நம்ம இப்படி ஜாயின் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு போட மிரர் மேலே கட்டாயம் போய் விழுந்துடும். இந்த மாதிரியே நம்ம மிரர் மேலேயே நம்ம போட சில்க் த்ரெட் லோடிங் நம்மளுக்கு நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போக போக நம்மளுக்கு மிரர் மேலே நம்மளுக்கு லைன் விழுந்துருச்சு. நமக்கு மிரர் மேலே விழுந்துட்டையும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு அந்த அருங்கோண ஷேப்புக்கு நம்மளுக்கு மிரர் மேலே நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சுற்றி செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிரர் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம ரவுண்டு மிரர் சுற்றி நம்ம சில்க் த்ரெட் லோடிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த அருங்கோணம் மாதிரியேவும் நம்மளுக்கு மிரர் மேலே சில்க் த்ரெட் லோட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ரவுண்டு மேலே நம்மளுக்கு த்ரெட்டு நல்லா லோடிங் ஆகிருக்கு. மிரருமே நல்லா அருங்கோண ஷேப்புக்கு தெரியுது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயருக்கு வருவோம். ஸ்கொயரில் எப்படி நம்ம லோடிங் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்கொயரோட 4 கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னரில் தான் நம்ம த்ரெட்டை நம்ம வந்து லோடிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் மிரரோட இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரும் அடுத்த கார்னரு, நெக்ஸ்ட் கார்னரு, இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயரோட 4 கார்னருக்கும் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுக்கு த்ரெட்டே ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்திருக்கு. நம்ம இதே மாதிரியே நம்ம லோடிங் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும், ஸ்கொயர் ஷேப்பு. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்கொயர் ஷேப் எடுத்தனோ அதே மாதிரியே கொண்டு வரேன். இந்த இடத்துக்கு மட்டும் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லோடிங் கொடுத்துருவோம். இப்போ நம்ம மிரருக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியும். இதே தான் நம்ம டைமண்ட் ஷேப் மிரருக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம போட போட நம்மளுக்கு மிரர்லேயும் ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம சில்வர் ஜரி வருது, ஒயிட் கலர் சேரீயில் கலந்து வருது அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்குக்கெலாம் நம்ம ஒர்க்கு வந்து மிரர் ஒர்க் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸ்கொயருக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கொயர் ஷேப் மிரரில் நம்ம த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணவும் உள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி சில்வர் ஜரியோ சில்வர் பார்டரோ இந்த மாதிரி வரும்போது, ஒயிட் கலர் வரும்போது நம்ம இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணலாம். இப்போ ரவுண்டும் நம்மளுக்கு உள்ள ஒரு ரவுண்டு அருங்கோண ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிரர் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.